ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பழைய சாதமாக மீதியான சாதத்தை எப்படி ஊற வச்சு நெக்ஸ்ட் டே எப்படி பழைய சாதமாக கரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் இருக்க நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. வில்லேஜ் சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த பழைய சாதங்களை சாப்பிட்டதால தான் எந்த வித நோயும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்தாங்க. பழைய சாதத்தில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது, அதாவது உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அதே போல் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றப்ப சின்ன வெங்காயம் ப்ரீபயோட்டிக்காக செயல்படுது. ப்ரீபயோட்டிக்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியாவை வளர்க்குறதுக்கான உணவாக சின்ன வெங்காயம் செயல்படுது. அந்த காலங்கள்லேயே சயின்டிஃபிக்காக அவங்க யோசிக்கலைனாலும் டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சாதம் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்ச சாதம் தான், மதியம் மீதியான சாதம். நான் இப்போ நைட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா ஒடிச்சு விட்டு எடுத்துகிட்டு மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குக்கர்லேயோ வேறு பாத்திரத்துலேயோ கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் மண் சட்டியில் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அது நல்லா மூழ்கி மேலே வர அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் அதை ஒடிச்சு விட்டுடலாம். விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்படியே இருக்கட்டும், மார்னிங் பார்க்கலாம். இப்போது மார்னிங் ஆயிடுச்சு. நல்லா ஊறி சாதமெல்லாம் சாஃப்டாகி இருக்கும். இந்த தண்ணியை தான் நம்ம முன்னோர்கள்லாம் நீர் ஆகாரம்னு சொல்லிவிட்டு மார்னிங் எழுந்தோடனே இந்த தண்ணியை வடித்து அதில் உப்பு போட்டு குடிப்பாங்க. நம்ம இப்போ காஃபி டீ குடிக்கிறோம், ஆனால் அந்த மாதிரி குடித்தப்போ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போது இது கூட 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிர் சேர்த்து குடிக்கிறதுனால குடிக்கலாம், சும்மாவே தயிர் சேர்க்காமலும் இதே போல் ஃபாலோ பண்ணியும் குடிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி கரைச்சி விடணும். இந்த மாதிரி கரைச்சி விடுறப்ப தான் அதனோட டேஸ்ட் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், உப்பு, தயிர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பழைய சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க சத்துக்கள் சொல்லவே முடியாத அளவு இருக்குது. அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை டெய்லி மார்னிங் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது, வாய்ப்புண்ணும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயில் காலங்களில் உடல் சூடை தணிக்கக்கூடியது இந்த பழைய சாதம் சின்ன வெங்காயம் காம்பினேஷன். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. இதை டெய்லியும் அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் எடுக்கலினாலும் வீக்லி 2 அல்லது 3 நாளாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட ஜென்ரேஷன் வர்றப்போ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம் முன்னோர்கள் யூஸ் பண்ண இந்த பழைய சாதத்தை நம்மளும் குடித்து ஆரோக்கியமாக வாழ்வோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.